சரி, இதில உள்ள சத்துக்கள், முக்கியமா நம்ம பார்க்க போற சத்து என்னன்னா, சர்க்கரை சத்து. ஸோ இதில பேர்லயே சர்க்கரை இருக்கு. 2லயுமே எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே அளவு சர்க்கரை தான் இருக்கு. ஒரு மைனர் டிஃபரன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ வந்து ரீஃபைண்ட் சுகர் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 15லிருந்து 16 கேலரீஸ் அதில இருக்கு அப்படின்னா, அதே வந்து நாட்டு சர்க்கரை எடுக்கும்போது, ஒரு 1 கேலரி கம்மியா இருக்கலாம். ஒரு 14லிருந்து 15 கேலரீஸ் இருக்கலாமே ஒழிய, அத தவிர கேலரீஸ் அளவுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஸோ, இதில எவ்வளோ சர்க்கரை ஏறுமோ, அதே அளவு சர்க்கரை இதிலயும் ஏறும். அப்ப என்ன சார் வித்தியாசம்? எதுக்காக வந்து நாட்டு சர்க்கரை வந்து நல்லதுன்னு சொல்றாங்க, இது வந்து கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த ரீஃபைன் பண்ணும்போது ஆட் பண்ற கெமிக்கல்ஸ்னால வந்து அது வந்து மோசம்னு சொல்றது ஒயிட் சுகர. இதே நாட்டு சர்க்கரைய பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து தாது சத்துக்கள் வந்து கொஞ்சம் நெறையா இருக்கு. உதாரணத்துக்கு அயர்ன் இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு, மெக்னீசியம் சத்து இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வெள்ள சர்க்கரைய கம்பேர் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை வந்து பெட்டர்.